போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக திருவண்ணாமலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி போராட்டம். திமுக அரசுக்கு கடும் எச்சரிக்கை. தமிழகத்தில் போதைப் பொருட்களின் அதிகரித்து வரும் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் நகரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் தனது உரையில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது. பள்ளி கல்லூரி வளாகங்களுக்கு பின்னாலும் கூட இவை எளிதில் கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இது சமூகத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசு கண்மூடித்தனமாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்களின் உணர்வுகளை மதிக்காத ஆட்சி நீடிக்காது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் கிரிவல பாதையில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்றப்படும் என்றார். போதை பழக்கத்தால் இளைஞர்கள் குற்றச்செயல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் நிலை உருவாகியுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து பேசும்போது அந்த விவகாரத்தில் தொடர்புடையவர் யார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. உண்மையை வெளிக்கொணர அரசு தயங்குகிறது என்றும் அவர் விமர்சித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும், எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தின் போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சில நேரம் போக்குவரத்து சிரமம் ஏற்பட்டாலும் பின்னர் நிலைமை சீரடைந்தது. ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் நவீன் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சரவணன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் கே ரமேஷ், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்ரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பரந்தாமன், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ராயர் கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் அரசு தொடர்பு பிரிவு மாநில செயலாளர் டி அரவாழி, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கவிதா, பிரதி செங்கம், ரமேஷ், டி ஜெய்நாத், மாவட்ட துணை தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கலாவதி, மாவட்ட பொருளாளர் SP கே சுப்பிரமணியம், பிரச்சார பிரிவு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் சி வினோத்குமார், வழக்கறிஞர் பாரதி, மாநகர செயலாளர் மாந்தோப்பு ராஜா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய பாஜக மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கவிதா வெங்கடேசன் அவர்களை, திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பீடை பிடித்திருக்கிறது. தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பேய் பிடித்திருக்கிறது. இந்த பேயிடம் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டிய கடமை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறதா? தமிழ் மாநில காங்கிரசிற்கு மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை, தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதுவரை 2வது முறை தொடர்ந்தது கிடையாது. என்றைக்குமே கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி,
இரண்டாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தமிழக மக்கள் வாய்ப்பளித்ததே கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை விட மிக கேவலமான, கொடுமையான, மக்கள் விரோத ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள். 2021 ஆண்டிற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மண்ணை ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இவ்வளவு போதைப் பொருள் பரவல் நாம் பார்த்திருக்கிறோமா? இவ்வளவு கஞ்சா ஃப்ரீக்வன்சி முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல கஞ்சா கிடைக்குது. இப்ப எங்க கஞ்சா கிடைக்குதுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம ஒருவேளை காவல்துறைக்கு போன் பண்ணி இந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்கன்னு சொன்னா கஞ்சா விற்கிறவனை பிடிக்க மாட்டான். கஞ்சா விற்கிறவங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோட போட்டு கொடுப்பான். நடக்கிறதா இல்லையா? தூத்துக்குடியில கஞ்சா விற்பனையை காவல்துறையிடம் புகார் அளித்த ஒரு ஹோட்டல் முதலாளி அந்த ஹோட்டலுக்குள் கஞ்சா விற்கிற திருட்டு பசங்களால் உள்ள புந்து வெட்டி கொல்லப்படுகிறார். காவல்துறைக்கு நம்பி புகார் அளிக்கிற அவர் காவல்துறையினராலேயே கஞ்சா விற்பனையாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தாக்கப்படுகிறார். இன்றைக்கு கஞ்சா பரவல் மட்டும்தானா? சிந்தட்டிக் ட்ரக் 2021 ஆண்டிற்கு முன்பாக நாம் கேள்விப்படாத பல போதை வஸ்துக்களை இந்த 5 ஆண்டுகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? யாரோ விக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணியில் பொறுப்பாளராக இருக்கிற சாஃபர் சாதிக் விற்றானா இல்லையா?